தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/10/2024 செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 8:45 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு பிரதோஷம், ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குலாம். எந்த தோஷம் இருந்தாலும் அதை அகற்றுகிற ஆற்றல் பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சிவாலயம் போனீங்கன்னா சாயந்தர நேரம் நந்திக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இந்த நந்தியில் ஒரு சிறப்பான நந்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மதுரைக்கு இங்கே வந்தீங்கன்னா நன்மை தருவார் கோயில்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே நன்மை வேண்டும்னு நினைக்கிறோம். யாருமே தீமையை எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு நல்லது நடக்காதானதை எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். சாதாரண ஆளிலிருந்து சக்கரவர்த்தி வரைக்கும் நமக்கு எப்போ நல்லது நடக்கும்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்மீகத்திலையும் சரி, லௌகிகத்திலையும் சரி, எல்லாருக்குமே நன்மை நடக்கணும்னா இம்மையில் நன்மை தருவார் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கே பேர். அது மதுரையில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி அற்புதமான நந்தி. அந்த நந்தியை பற்றி நாடி ஜோதிடத்துலாம் வருது. அந்த நந்தியை ஒரு சிவாலயத்துக்கு நீங்கள் போகிற போது அதை போய் கும்பிட்டு உங்கள் கோரிக்கையை சொன்னீங்கன்னு வச்சுங்க, உடனடியாக நிறைவேறும். என்னுடைய அனுபவத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவங்கெல்லாம் போய் அந்த அருகாமையில் நின்றுக்கிட்டு நினச்சிக்குவாங்க, உடனடியாக அந்த காரியம் முடியுது. இம்மையில் நன்மை தருவார் கோயில் நந்தியை நாடு அப்படின்னு சொல்லியே ஒரு பாடல் உண்டு. அதே போல் திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது காரைக்கால் பக்கத்தில் இருக்குது, பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. திருவெண்காடு அப்படின்னு புதனுக்குள்ள கஷேத்திரம். அங்கே வெட்டுப்பட்ட நந்தி, அதாவது வால் இல்லாத நந்தி, வெட்டுப்பட்டு எல்லாம் உடலெல்லாம் விழுப்புண் பெற்ற நந்தியாக இருக்கும். அந்த நந்தியும் அற்புதமான நந்தி. வேந்தன் நகர் நெய்யினிலை குடிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவி சாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தின்னு நந்திக்கு பாடல். வேந்தன்பட்டிங்கிற ஊரில் இருக்கிறது நெய் நந்தி. ஒரு எறும்பு கூட வராது. இன்றைக்கும் போய் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு அற்புதமான கோயில். உங்களுக்கு பல முறை அதை சொல்லியிருக்கேன். அது மேனி பூரா நெய் அபிஷேகமாக பண்ணுவாங்க, எறும்பு வராது. அந்த நெய்யை ஒவ்வொரு நாளும் எடுத்து வடித்து கொண்டுட்டு போய் பக்கத்திலேயே அந்த ஆலயத்துக்குள்ளேயே ஒரு கேணி இருக்குது. அதுக்கு நெய் கிணறுன்னு எழுதியிருக்காங்க. நூற்றாண்டு கால நெய் அதுக்குள்ளே இருக்குது. எந்த வாடையும் அடிக்காது, எந்த எறும்பும் மொக்காது. அற்புதமான கஷேத்திரம். அது மாதிரி நந்திகள் தமிழகமெங்கும் எல்லா ஆலயங்கள்லையும் இருக்குது, சிவாலயங்கள்லையும் இருக்குது. இன்றைக்கு நமக்கு சனி தோஷம் இருந்தாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும், கடத்திர தோஷம் இருந்தாலும், இந்த பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து ஒரு 4 பிரதோஷம் 8 பிரதோஷம்னு போகணும். அப்படி போகிற போது அந்த வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கெல்லாம் விலகிடுமா. நந்தியை வழிபட பிரதோஷம் நலமாய் வருகின்ற நாளாகும். சிந்தனை அனைத்தும் வெற்றி பெற சிவனின் தூதனை வணங்கிடுவேன்னு ஒரு பாடல். சிவதூதன்னா யாரு? சிவன் ஏறக்கூடிய வாகனம். சிவனுக்கு தூதன் நந்தி. பாலாபிஷேகம் செய்தவருக்கு பக்கபலமாய் இருந்திடுவான். பன்னீராலே குளிர்வித்தால் பணமும் காசும் தந்திடுவான். பன்னீரால நீங்க அபிஷேகம் செஞ்சீங்கன்னா கண்ணீர் துடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அருளுக்கு உண்டாம். இளநீராலே அபிஷேகம் இனிதே செய்த மாந்தருக்கு வளமும் நலமும் கிடைத்திடுமாம். வருங்காலத்தின் பயம் அகலும். இளநீர் அபிஷேகம் செஞ்சோம்னு வச்சுங்க, வருங்கால பயம் அகலும். எண்ணிய எண்ணம் நிறைவேற, உங்களுடைய எண்ணிய எண்ணம் நிறைவேற இறைவனை சுமக்கும் நந்தியினை முன்னில் என்று வணங்குங்கள், முயற்சியில் வெற்றி காணுங்கள்னு ஒரு பாடல். நம்முடைய முயற்சிகளில் தடை நிறைய இருந்தால் இது மாதிரி பிரதோஷம் எப்போ வருதோ அதை போய் நம்ம வழிபடணும். சரி, இன்றைக்கு பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு? இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாய் என்பது தைரியகாரகன், பூமிகாரகன். அதாவது நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒருத்தனுக்கு வர, பூமியால் யோகம் கிடைக்க. இப்போ அந்த பூமி பிரச்சனை இருக்குது சில பேருக்குன்னு வச்சுங்க. வாங்கின இடத்த கொடுக்க முடியல, கொடுத்த இடத்த வாங்க முடியலைங்கிறாங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, இது மாதிரி மண் பூமி விற்பனை செய்பவர்கள், வாங்குபவர்களுக்கெல்லாம் அந்த பூமியால் உள்ள தோஷம் நீங்கணும்னா செவ்வாய்க்கிழமை வருகிற பிரதோஷத்தன்னைக்கு நந்திய பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து, பன்னீரால் அபிஷேகம் செய்து, முழுமையாக வழிபாடுகளை செய்து வந்தால் அவர்களுக்குரிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். ஒரு ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கின்ற போது வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். வருங்காலத்தை பற்றிய பயம் வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசைபாடியவர்களே வாழ்த்து பாடுகின்ற நாள்.
வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலே சப்தமஸ்தானத்தில் மாமன்காரகன் புதனோடு கூடியிருக்கிறார். எனவே மாமன் மைத்துன வழியில் இருந்த உறவுகள் புனிதப்படும். சேமிப்பு உங்களுக்கு உயரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்குரிய சின்னமாக விளங்குவது நந்தி. இன்றைக்கு நந்திக்குரிய பிரதோஷம். எனவே இன்று நீங்கள் அவசியம் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டால் பெருமைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி தரும் தகவல் வருகின்ற நாள். இன்று மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பொதுவாக 2லே செவ்வாய் இருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கடுமையான வாக்கை பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது. நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசினியர்களே, ராசியிலேயே யோககாரகன் செவ்வாய், அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார். எனவே கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் துணிந்து செயல்பட இயலாது. தொல்லை தந்தவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் உயரலாம். எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகளும் சறுக்கல்களும் கூட வரலாம். இன்று நீங்கள் ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டால் கொஞ்சம் யோசித்தும் செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே சில குறுக்கீடுகளும் இன்று வரலாம். கவனம் மிக தேவை. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் சிந்திக்க இயலாது. சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டுமானால் பொதுவாக இன்று நந்தியம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபட வேண்டும். முடியாத காரியத்தை கூட முடித்துக் கொடுக்கும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இன்று உங்களுக்குரிய செயலை கூட செய்ய இயலாமல் போகலாம். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பீர்கள். பல தடைகளும் தாமதங்களும் இன்று வந்து அலைமோதலாம். பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுதான் என்று சொன்னாலும் கூட நிம்மதி கிடைக்க நீங்கள் இன்று ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. நந்தி வழிபாட்டின் மூலம் நன்மைகளை எதிர்கொள்ளலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திரனோடு கேது இருக்கின்றது. மனக்கலக்கம் தரக்கூடிய நாள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆதாயம் என்று சென்ற இடத்திலே உங்களுக்கு லாபம் கிடைக்காமல் போகலாம். முன்னேற்ற பாதையில் பல முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். நண்பர்களும் உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம். இன்று தினம் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பணியில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கூடுதல் பணியை அவர்கள் சுமத்துவார்கள். ஒரு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பணிச்சுமை அதிகரிக்கிறது என்று அதிலிருந்து விலகலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். எதையும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. துலாம் ராசினியர்களே, ராசியிலேயே சூரியன் லாபாதிபதி இருந்தாலும் விரையும் அவர் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க விரும்புவீர்கள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். அஷ்டமத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 6க்கு அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் கடன் சுமை கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வரலாம். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக மாறலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நந்தி வழிபாட்டால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். சந்திக்கும் நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுப்பார்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே வரக்கூடிய அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உறவினர்கள் வருகையாலும் உள்ள மகிழப் போகின்றீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கூடும். அதே நேரம் 3ஆம் இடத்திலே இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உடன்பிறப்புகள் ஒரு சிலர் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை விட்டு விலக நேரிடும். அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. உற்றார் உறவினர்களின் அனுசரிப்பு இருந்தால்தான் நல்ல முன்னேற்றம் காண இயலும். அதிலும் குறிப்பாக தனுசு ராசி குருவினுடைய வீடு. அந்த குரு பகவான் இப்பொழுது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே பொசிஷன் சரியில்லாமல் அந்த ராசிநாதன் இருக்கின்ற பொழுது எதையும் நீங்கள் நினைத்தபடி நடைபெறாமல் போகலாம். எனவே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் அருகில் இருப்பவர்களை. அதே நேரத்தில் எதை செய்ய நினைத்தாலும் முன்னதாகவே திட்டம் திட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. இன்று பிரதோஷம். நந்தி வழிபாடு நன்மையை சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம்
குரு பார்வை இருக்கிறது. இருந்தாலும் 2இல் இருக்கும் சனி வக்கரம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படுத்தவும் முடியாது. நியாயங்களை வலியுறுத்தி நிம்மதியை இழக்க நேரிடும். நிச்சயித்த காரியங்களில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உறவினர் பகையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கொஞ்சம் கடுமையான வேலைகளை சுமத்தலாம். உங்களுக்கு இதை விட்டு விலகி கொண்டு வேறு இடத்துக்கு செல்லலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் விடை கூறும் விதத்தில் இன்றைக்கு சிவாலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். ஆபத்து அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். பணத்தேவைகள் அதிகரிக்கிறதே, பண நெருக்கடி இருக்கிறதே என்று சொல்லி பக்கத்தில் கடன் வாங்கக்கூட கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடியும் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் அதில் வெற்றி கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கைகூடலாம். நேற்று மனக்கசப்பு தரும் தகவலாக இருந்து மாற்றுக் கருத்துடையவராக இருந்தவர்கள் இன்று மாறுவார்கள். 3இலே குரு. முன்னேற்ற பாதையில் இருந்த தடைகள் அகலுவதற்கு ஒரு புதிய வழிபிறக்கும். பதவிகள், புதிய பதவிகள், கௌரவ பதவிகள் உங்களுக்கு வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சுயஜாதகம் பலம் பெற்றிருப்பவர்கள் பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.